கணேசாய நமக. முருகா சரணம். சித்தர்களின் தலைவர் அகத்தியர். தமிழ் மொழியை முருகக்கடவுளிடமிருந்து கற்றுக்கொண்டு பூமி முழுதும் பயணம் செய்து அனைத்து மனிதர்களுக்கும் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்த சித்தர் அகத்தியர். நம் அனைவருக்கும் ஆதி முதல் குரு அகத்தியர். பாரத அரசு அகத்தியரின் பிறந்த நாளான மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திர தினத்தை தேசிய சித்த மருத்துவ தினம் என்று அறிவித்திருக்கிறது. 19/12/2024 வியாழக்கிழமை அன்றும் மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. 5/1/2026 திங்கட்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6/1/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:04 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறது. இந்த நாள் அன்றுதான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசனின் இதயத்திலிருந்து அகத்தியர் தோன்றினார். அகத்தியர் கல்பம். பெயர் அகத்தியர் என்ற அகத்தீசன் என்ற அகத்தியன். பெற்றோர் உமா மகேஸ்வரி. உடனரை ஈசன். உருவாக்கியவர் ஈசன். உருவான இடம் ஈசனின் இதயத்திலிருந்து ஒரு கும்பத்துக்கு சிறு சிவத்தை அனுப்பி பூலோக அன்னை ஆசுஸ்வாசினி. பெயர் காரணம். தமிழின் முதல் எழுத்து ஆ, இறுதி எழுத்து இன். கும்பத்திலிருந்து உதயமானதால் கும்பமுனி. அந்த கும்பத்தை முதலில் திறந்து பார்த்து இவரின் அருமை பெருமைகளை உரைத்தவர் ஸ்ரீ காகபுஜண்டர் என்ற சிரஞ்சீவி சித்தர். தமிழ் மொழியை புகட்டியது முருகக்கடவுள். சகல வித்தைகளையும் போதித்தவர் ஸ்ரீ ஐகிரிவர். தமிழ் இலக்கணத்தை போதித்தவர் இன்னம்பூர் எழுத்தறிவித்த நாதர். முதன்மை சீடர் போகர். வாங்கிய வரம். பூலோகத்தில் யாருக்கு எந்த ஆன்மீக சந்தேகம் வந்தாலும் அதற்குரிய விளக்கத்தை அகத்தியர் தருவார். கலியுகத்தில் சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக சந்தேகங்களுக்கு உரிய விளக்கத்தையும் மற்றும் பதிலையும் அகத்தியர் உபதேசத்தை அகத்தியர் பரம்பரையில் உண்டான குருமார்கள், ரிஷிகள், ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள் மூலம் அறிந்து கொள்வார்கள். துணைவி ஸ்ரீமதி லோபமுத்ரா. கடமை அடிப்படை ஆன்மீக கருத்துக்களை பூமியில் வாழும் அனைவருக்கும் புகட்டுவது. செய்திருப்பது 12 தேவ ஆண்டுகள் வரை ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜித்து வந்தார். அதுதான் இன்றைய அகத்தீஸ்வரர் கோயில். ஒரு தேவ ஆண்டு 3365 பூமி ஆண்டுகள். ஆனால் அது ஒரு தேவ ஆண்டு ஆகும். உருவாக்கி பூஜித்த முதல் சிவாலயம் அருள்மிகு தர்மசம் வர்த்தினி உடனுறை அகத்தியர் திருக்கோயில், ஆடையூர் திரு அண்ணாமலை கிரிவலப்பாதை. இன்றைய சுந்தரலிங்கம் அருகிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில். உருவாக்கிய சிவாலயங்கள். போன கலியுகத்தில் 10,008 அகத்தீஸ்வரர் கோவில்கள். இந்த கலியுகத்தில் 1008 அகத்தீஸ்வரர் கோவில்கள். அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு உரிய அடையாளம். மூலவர் இருக்கும் இடத்துக்கு வெளிப்புறம் அகத்தியர் சன்னதி இருக்கும். பொறுப்புகள். சித்தர்களின் தலைவர், ரிஷிகளின் தலைவர், மூலிகைகளின் குரு. தமிழ் மொழியை பூமி முழுவதும் பயணம் செய்து பரப்பியது. தமிழ் மொழியை பரப்பிய காலம் இந்த பூமியில் சுமார் 22 லட்சத்தி ஆண்டுகளுக்கு முன்பு. பெயர் கொண்ட மூலிகை அகத்திக்கீரை. பெயர் கொண்ட கண்டம் ஆஸ்திரேலியா. இருப்பிடம் பொதிகை மலை. பூமியில் வழிபட்ட கோவில்களின் எண்ணிக்கை 1000 கோடி. ஆலயங்கள். அதற்குரிய ஆதாரம். ஒவ்வொரு கோவிலிலும் அகத்திய லிங்கம் என்று ஒரு லிங்கம் உள்ளது. தினசரி கடமை அண்ணாமலை கிரிவலம் செல்வது. கிரிவல தோற்றம் விறகு வெட்டி. தரிசன அடையாளம் ஒளிரும் தங்க நிற உடல், 7 அடி உயரம். வாங்கியிருக்கும் முக்கிய வரம். ஒரு முறையாவது ஒரு மனிதன் ஓம் ஓம் அகத்தீசாய நமக என்று சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும். செய்த பொறுப்பு. ராமாயணம் முழுவதும் அவ்வப்போது வருகை தந்து ஸ்ரீராமபிரானுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தது. தென் திசை உயர வந்து இறங்கிய இடம் திருச்சி சோமேஸ்வரம்பேட்டை அருகில் உள்ள பெருங்குடி அகத்தீஸ்வரர் கோயில். இந்த பதிவை கேட்கும் நாம் செய்ய வேண்டியது, தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடனே ஒரு முறை ஓம் அகத்தீசாய நமக என்று நினைக்க வேண்டும். ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக என்று நினைக்க வேண்டும். அதேபோல் தினமும் இரவில் தூங்க ஆரம்பிக்கும் போதும் ஒரு முறை ஓம் அகத்தீசாய நமக என்று நினைத்துவிட்டு தூங்க ஆரம்பிக்க வேண்டும். அகத்தியர் பரம்பரையில் உண்டான குருமார்களின் நேரடி அல்லது சூட்சம வழிகாட்டுதல் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்த 5 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள 1008 அகத்தியர் கோவில்களில்
ஏதாவது ஒரு 108 கோயில்களுக்கு சென்று ஒருமுறை வழிபாடு செய்ய வேண்டும். இன்று வரை ஈசன் உருவாக்கிய அகத்திய அவதாரங்களின் எண்ணிக்கை 2000 கோடிக்கு மேல். இவைகளுக்கு உரிய ஆதாரம் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்ற மாத இதழ்கள். நன்றி.